திருத்தணியில் வடமாநில இளைஞர் மீதான கொலைவெறி தாக்குதல் தமிழினத்திற்கான தலைகுனிவு என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திராவிட மாடல் ஆட்சியில் கட்டுக்கடங்காத போதைப்பொருள் பிழக்கம் தமிழ் இளம் தலைமுறையை எந்த அளவிற்கு மிக மோசமாக சீரழித்துள்ளது என்பதை திருத்தணி சம்பவம் காட்டுகிறது என குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் விற்பனையை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் கையாளாகாத தனம் வன்மையாக கண்டனத்திற்குரியது என்றும், குடும்ப வறுமைக்காக பிழைப்பு தேடி வந்த வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத பெருங்கொடுமை எனவும் விமர்சித்துள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு கஞ்சா விற்பனை கட்டுக்கடங்காத அளவிற்கு வளர்ந்து கஞ்சா விற்பனையின் தலைநகரமாக தமிழ்நாடு மாறியுள்ளது என சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். கஞ்சா விற்பனையை முற்றிலுமாக தடுத்து போர்க்கால அடிப்படையில் தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.